பல்லாவர சந்துக்குள்ளே போன உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோனாக ஒருத்தர் 1500 விற்றுக்கிட்டு இருந்தார். 4GB ரேமு 128GB ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழங்காலத்து ஆப்பிள் மேக்புக் ஒன்று பார்த்தேன். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டரியெல்லாம் ஊதி போய் கிடக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே இந்த மாதிரி கண்டிஷன். வெயிட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 4 கிலோவாச்சும் இருக்கும் போல் அந்தளவுக்கு இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மானிட்டரை பல்லாவர சந்தையில் பார்த்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 சொன்னாங்க. பேரம் பேசி 500 வாங்கிட்டோம். கஷ்டப்பட்டு இதை சரி பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம புதுசாக பல்லாவர சந்தைக்கு போகிறோம். அது என்னடா புதுசான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஈவினிங் டயத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி எல்லோரும் எந்த கடையில் போயிட்டு வாங்குறாங்க, எதை வாங்குறாங்க, எதுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணி டாப் 10 ஸ்டோர்ஸ் இன் பல்லாவரம் அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் கடைசியில் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி அது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இவ்வளோ நாள் காலையில் போயிட்டு வெயிலுக்குள்ளே அலைஞ்சிட்டு கிடந்தோம். இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாயிருச்சு. எல்லாத்துக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சதுனால கூட்டம் பார்த்திங்கன்னா பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு. சரி வளவலன்னு பேசாமல் உள்ளே போகலான்னு சொல்லி போனால் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி சைடில் வந்து பொருட்கள் போட்டு விற்றுட்டு இருப்பாங்களே, அங்கே இருக்கிற ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோக்கியா லூமியா ஃபோன், அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு லைட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்பேர் மொபைல்ஸும் இருந்துச்சு, ப்ளஸ் ஒர்க் ஆகிற மொபைலும் வச்சுருந்தார். எனக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்து அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. விவோவில் ஏதோ ஒரு மாடல் 4GB ரேமு 128GB ஸ்டோரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா வால்பேப்பரில் ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்குது. செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தேன், அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இந்த ஃபோனை வாங்கின ஐயா என்னை விசாரிக்க கூட விடலை. உடனே ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டார். நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் பல்லாவர சந்தைக்குள்ளே போனதும் வழக்கம் போல் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் மொபைலாக குமிச்சு போட்டிருந்தாங்க. இந்த கடையில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஸ்பேர் வாங்குவாங்களே, அவங்கள மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே ஒரு நமக்கு ஹார்ட் டிஸ்க் ஒன்று மாட்டுச்சு. ஆனால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 60GB வச்சு நம்ம என்னத்தை ஓட்ட முடியும்? அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நமக்கு 500GB 1TBயில் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஹார்ட் டிஸ்க் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2-3 ஹார்ட் டிஸ்க் எடுத்தோம், எதுவுமே ஒர்க் ஆகலை, நஷ்டமாகி போச்சு. சரி வேறு ஏதாச்சும் கிளம்பி நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு சின்ன பசங்கள்லாம் நிறைய பொருட்களை அள்ளிட்டு இருந்தாங்க. என்னடா கடைன்னு போயிட்டு பார்த்தா இந்த கடையில் வந்து இந்த மாதிரி விளையாட்டு சாமான்கள்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா பைக் க்ளீன் பண்ணுற டிவைஸு, அப்புறம் வந்து பொம்மைகள் இருக்குது. எது எடுத்தாலும் 50 ஸோ அங்கே பார்த்தீங்களா காரு, இந்த கார் கொஞ்சம் வினோதமாக இருக்குங்க. இந்த மாதிரி கார்லாம் நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்புறம் இன்னொரு கூடையில் கீ செயின், இந்த மாதிரி ஸ்பின்னர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போட்டிருந்தாங்க. சின்ன பசங்க தான் இங்கே வாங்குறதுக்கு குமிஞ்சிட்டு இருந்தாங்க. அடுத்து ஒரு கடையில் பெரியவங்கலாம் குமிஞ்சு நின்னாங்க. என்னடான்னு போயிட்டு பார்த்ததில் இந்த மாதிரி குளிர் காலத்தில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் விற்றுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே புதுசு கிடையாது. ஆல்ரெடி யூஸ் பண்ணி இந்த பழைய எருமக்கல்லில் போடுவாங்கள்ல, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் க்ளாத்ஸில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது. ஸோ அது வந்து 200 100 அப்படின்னு விற்றுட்டு இருந்தாங்க. இதை வாங்குறதுக்கு மக்கள் கூட்டத்தை பாருங்களேன் எப்படி எடுக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடையில் நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கிராப் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட்டாக கொட்டி போட்டிருந்தாங்க. இதையும் நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரிமோட்டுக்கு ஏதாச்சும் ஒரிஜினல் ஸ்பேர் தேவைப்பட்டுச்சு, பட்டன் மூடி தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு தான் எலக்ட்ரானிக் கண்டென்ட் ஆச்சு, அதனால் அங்கே இருக்கிற டிவைஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது பிரிண்டர் மாதிரி இருக்குது. மேலே வந்து டைப் சி பின் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ரொட்டி சுடுற மிஷினு. ஸோ இப்படிப்பட்ட டிவைஸ்லாம் அங்கே இருந்துச்சு. சிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவரில் அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து பழைய வாட்ச்சு, அப்புறம் ரிமோட்டுக்கான ஸ்பேர்லாம் கிடைக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி கீபோர்டு, சிடி ட்ரைவ்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிவைஸ் போட்டிருப்பாங்க. இதுக்கு மெயினான ஒர்த்து வந்து அந்த வாட்சும் அந்த ரிமோட்டும் தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வாங்க நினச்சிங்கன்னா இவரோட கடைக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, இது என்ன போல் கம்பியில் மாட்டுவாங்களே அந்த மாதிரி மொக்கையாக இருக்குது. அப்புறம் ட்ரம்மு மேலே ஒரு ஹோம் தேட்டர் வச்சுருக்காங்க. ஹோம் தேட்டர் கீழே இந்த மாதிரி ஏதோ கீ மாதிரி தூங்குது. இது வந்து அடாப்டரில் ஒர்க் ஆகக்கூடியது. டேரக்ட் 230 வோல்ட் கிடையாது. அடாப்டர் மூலமாக 20 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஹோம் தேட்ரு. 250 சொன்னாங்க. அதை வாங்கிட்டு அந்த கடையை விட்டு நவள முடியல. இங்கே பார்த்தீங்களா கூட்டத்தை, காலையில் விட மதியம் தாங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த சேர் கடைக்கு வந்தேன். ஸோ நமக்கு ஒரு சேர் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த சேரோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான். இது புதுசு மாதிரிலாம் தெரில. பழசை வந்து க்ளீன் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு சில பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்சு கடை, அப்புறம் அந்த
ஏர்பட்ஸோட கேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடைலாம் இருந்துச்சு. இங்கே அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. நான் அந்த ரிமோட் கடை சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு இங்கே ஒரு ஸ்பேர் தேவைப்படுச்சு, வாட்சுக்கு போகிற ஒரு வார் மாதிரி. அதை வாங்க தான் இந்த கடைக்கு வந்திருந்தேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பெப்சி ஐஸ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன வயசில் அதெல்லாம் சாப்பிட்டது. ஒன்று வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க. இதில் இந்த மாதிரி ஃப்ளேவரு, அப்புறம் காஃபி ஃப்ளேவரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடையில் இந்த மாதிரி பொட்டியாக வச்சுருந்தாங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்தா, இது வந்து லாக்கருங்க. கீ கொடுத்துருவாங்க, ப்ளஸ் லாக் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் போல். கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு இருக்குது. நான் வரதுக்கு முன்னாடி நிறைய கூட்டமும் இருந்தாங்க. நான் கூட்டம் போனதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்க்க வந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா 50-60 பீஸ் இருந்துச்சாம்மா. இப்போ வந்து ஒரு 10-20 தான் இருக்குது. ஸோ எல்லாமே விற்று போச்சு. ப்ரைஸ் வந்து 1000 ரூபா தான் சொன்னேன். காலையில் 1500 சொல்லியிருக்காங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க போல். ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த லாக்கர் கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அதை ஒட்டியே ஒர்க் ஆகிற எலக்ட்ரானிக் பொருட்களை விற்கக்கூடிய ஒரு கடை இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்மரு, இந்த மாதிரி லைட்டு, இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருதுல்ல, அதுக்கு போடக்கூடிய லைட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபா. ஆனால் பிலிப்ஸ் எம்ஐன்னு போட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் என்னன்னு கூட தெரில. எடுத்து பார்த்தேன், வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. இப்படி செகண்ட் ஹேண்டாக என்னன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ ரேட்டு கம்மியாக விற்றுட்ருக்காங்க. இங்கே வந்து பல ஆண்கள் கூட்டம் கொட்டி கிடந்துச்சு. ஸோ லைட்டெலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பேட்டரியோட லைட்டு போல். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டி வச்சா நமக்கு வந்து பல்ப் எரியும். ஸோ அந்த மாதிரி லைட்டெல்லாம் இருந்துச்சு, வாங்கிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே இந்த மாதிரி விண்டேஜ் சோனி ஹோம் தேட்டர் இருந்துச்சு. இதை வாங்குறதுக்கு ரொம்ப வயசானவங்க 4-5 பேர் இருந்தாங்க. நான் போயிட்டு என்னென்ன டிசைனில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்கள் விரும்ப மாட்டாங்க. விண்டேஜ் பீப்புள்ஸ் வந்து இதில் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பேரம் பேசி பயங்கரமாக வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே. அப்புறம் பெண்களுக்குன்னே ஒரு தனி கடை அமைச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, கொடையிலே எவ்வளோ பிளாஸ்டிக் பூக்களை போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கே வந்து நைட்டிஸ், அப்புறம் வளையல், கம்மல்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து இங்கே போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் கூட்டமாக இருந்தாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு வாங்குறதுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி கிராக்ஸ் விற்கிற கடை இருந்துச்சு. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் கிடையாது, பட் ரேட்டெல்லாம் 200 300 இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கடையிலையும் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன், பட் என் காலில் போட்டிருக்கிறதே டூப்ளிகேட்டு தான். அது ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது, கிரிப் ஆகுது. ஸோ அதனால் விட்டுட்டு அடுத்த கடைக்கு வந்தேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மொபைல் கேஸெல்லாம் 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம OnePlus 13R வந்து கேஸ் வாங்கலான்னு பார்த்தேன். பட் இங்கே இருக்கிற கேஸெல்லாம் போட்டோம்னா என்னோடய ஃபோனோட டெம்பர் கிளாஸ் தூக்குது. அதனால் 2-3 மாடல் தான் இருந்துச்சு. பட் ஓல்டு மொபைல்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது. அதை வாங்குறதுக்கும் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு கடையில் எது எடுத்தாலும் 15 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அங்கே நகை வெட்டி, அப்புறம் டீ போடுற ஃபில்ட்ரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு இருக்குது, பெரியவளுக்கு இருக்குது. நம்ம காலையில் வரும்போது கண்ணிலே பட மாட்டேங்குது. ஈவினிங் தான் இந்த மாதிரி கடைகள் நிறைய திறக்குதாங்க. உண்மையிலேயே சந்தை அப்படின்னா ஈவினிங் தான் பேர் வருது போல். நல்லா கலகலன்னு இருக்குங்க. அந்த கடையை ஒட்டியே மீன் கடை, இங்கே பார்த்தீங்களா, வண்ண மீன்கள் ஊற்றிட்டு இருந்தாங்க. இதை வாங்குறதுக்கு நிறையா சின்ன பசங்க வந்துட்டு இருந்தாங்க. போட்டு வாங்குறாங்க. மீன், அப்புறம் தண்ணிக்குள்ளே வளர்க்கும்ல பிளான்ஸ், அந்த இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே விளையாட்டு சாமான் தாங்க இருக்குது. அது வந்து ஃபுல்லி எலக்ட்ரானிக் இல்லாமையும் இருக்குது, எலக்ட்ரானிக்காக இருக்குது. பட் வாங்குறதுக்கு வந்து மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. சாயங்கால டைம்னால எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறது வந்து ஆர்வம் குறைஞ்சி இந்த மாதிரி புது திங்ஸை வந்து வாங்குறதுக்கு ஆட்கள் நிறைய வராங்க. அதுக்கேற்ற மாதிரி கடைகள் தான் சாயங்காலத்தில் ரொம்ப ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், எலக்ட்ரானிக் கடை ஒரு 4-5 தான் பார்த்துருப்போம். அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கடைகள் தான் அதிகமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அதை பார்த்துட்டு இன்னொரு கடைக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேனாசோனிக்கோட ஒரு ஓவன் ஒன்று வச்சுருந்தாங்க. அது மேலேயே வந்து பவர் ஆஃப் எலக்ட்ரானிக்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலேஜ் டேஸ்க்கு போயிடுவோம். சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலா, ஈக்குவேஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா தான் போட்டிருந்தாங்க. அது வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் லெனோவோ லேப்டாப் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் சார்ஜரோடு இருக்குது. ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன், அதெல்லாம் தெரியாது பண்ணிட்டாங்க. பட் பெருசாக பிசிக்கல் டேமேஜ் இது இல்லை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 சொன்னாங்க. எப்படியாச்சும் வாங்கினாலும் எஸ்எஸ்டி போடுறது ஏதாச்சும் உருவி விட்டுருப்பாங்க. அது கண்டிப்பாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் காசெல்லாம் பண்ணியிருக்கும். பின்னாடியே பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, அப்புறம் ஒரு பக்கெட்டில் வந்து நிறையா லேப்டாப் போட்டிருந்தாங்க. இது நம்ம வழக்கமாக கவர் பண்ணது தான். இங்கே என்னென்ன புது லேப்டாப் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கே கொஞ்சம் லெனோவா இருக்குது. இது வந்து ஒரிஜினல், அது கவர்மெண்ட்டில் கொடுத்தது கிடையாது. நம்ம ப்ரைவேட்டாக தனியாக வாங்குவோம்ல, அந்த மாதிரி லேப்டாப். டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு. இது ப்ரைஸ் வந்து 1000 ரூபா சொன்னாங்க. பேரம் பேசினா ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி லேப்டாப். இது கொஞ்சம் தினுசாக இருக்குங்க. மேலே வந்து மெட்டல் பாடி, இன்டெல் வந்து பழைய ப்ராசஸர் தான். ஸோ இந்த பக்கம் கீபோர்டு மட்டும் தனியாக இருக்குது. இதை வந்து அந்த டிஸ்பிளே மட்டும் கழட்டி இதுவாக யூஸ் பண்ணிக்கலாமா, ஐபேடாக டேபாக யூஸ் பண்ணிக்கலாமா என்னன்னு தெரில. பட் இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க. ரொம்ப துருப்பிடிச்சி போய் கிடந்துச்சு.
ஸோ இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரில. இந்த மாதிரி லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கீழே இழுத்து விட்டு ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதான்னுட்டு. அப்புறம் இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப் ஒன்று. இது நம்ம காலகாலமாக பார்த்துட்ருக்கோம், யாருமே வாங்க மாட்டுறாங்க போல். ஸோ 2-3 ஆப்பிள் லேப்டாப் இருந்துச்சு. இது கொஞ்சம் புது வரவு. இதை நான் முன்னாடி பார்த்தது கிடையாது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பாருங்கள் டிஸ்பிளே நொறுங்கி போய் கிடக்குது. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு கொஞ்சம் கிடந்தது. ஒரு 4-5 கிராபிக்ஸ் கார்டு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். இது போக புதுசாக என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் கிடந்தது. ஐபேடு, அப்புறம் பழைய எம்ஐ ஃபோன், ஓப்போ ஃபோன்லாம் கிடந்தது. ஸ்பேருக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே கிடக்கிற அந்த லெனோவா லேப்டாப் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓல்டு பார்த்தீங்களா, லெனோவா ரிலையன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஜியோ கூட கம்பைன் பண்ணி, அதாவது அம்பானி கூட கம்பைன் பண்ணி தயாரித்த லேப்டாப் போல். ஓப்பன் பண்ணி பார்த்தேன், டிஸ்பிளே எல்லாமே பக்காவாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது பழங்காலத்தில் ஆஃபீஸில் யூஸ் பண்ணது. இப்போது இருக்கிற ட்ரெண்டுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. அதனால் வச்சுட்டு இன்னொரு கடைக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. ஒர்க் ஆகுமாமா. ப்ரைஸ் வந்து 1500 சொன்னாங்க. இதுவுமே டேமேஜ் பெருசாக இல்லை, கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஹெவி யூஸுக்கு பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இதை வாங்குறதுக்கு கூட்டம் நிறையா இருந்துச்சு. நான் நினச்சேன் யாரா ப்ரொஜெக்டர்லாம் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு. பட் அவர் கடையில் நிறைய பீஸ் எப்படி டாப்னு விற்று போச்சுங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு கடையில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மீட்ரு பெட்டியில் மாட்டோம்ல அந்த மாதிரி மிஷினு, இங்கே பார்த்தீங்களா வேக்கம் கிளீனரு, அப்புறம் பழைய சிசிடிவி கேமரா இதெல்லாம் இருந்துச்சு. இதை வாங்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அங்கே ஒன்று உருளை ஒரு ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நோக்கியா பேட்டரி சொருகி வச்சுருக்காங்க. ஆனால் அது சைனா பீஸாக இருக்குது. அதனால் அப்படியே போட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அடுத்ததாக ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா பழைய டிவியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கிங் டிவி தான். ப்ரைஸ் வந்து 2000, 3000, 5000, 10,000 சொல்லிட்டு வச்சுருக்குது. அங்கேயே டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. எங்கே பாரு எப்படி ஒர்க் ஆகுது என்னதுன்னு சொல்லிட்டு அவங்களே டெஸ்ட் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில மொபைல்ஸ் இருந்துச்சு. எல்லாமே டூப்ளிகேட்டு. அந்த பிஎஸ்பிக்கு முதல் கொண்டு டூப்ளிகேட்டு. எல்லாம் 50 ரூபா 60 ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்க அந்த பைஜூஸோட டேபு. இது வந்து கம்பெனியை இழுத்து மூடிட்டான். ஆனாலும் அதில் பழைய ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஆளுங்க நிறைய பேர் கூவி விற்றுட்ருக்காங்க. 2000 ரூபாய்க்கு 3000 அப்படின்னு சொல்லிட்டு. இதை வாங்கிட்டு எங்கே பாருங்கள், இதான் கண்டிஷன். யாரோ வாங்கிட்டு கோவத்தில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க போல். ஏன்னா அப்டேட் வராது, ஒன்றும் வராது. அது பல்லாவரத்தில் வந்து கிடக்கு. அடுத்ததாக ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேனரு, ஸ்க்ரூ ட்ரைவு, அதுவும் இந்த ஜிம்முக்கான கேட்ஜெட்லாம் விற்றுட்டு இருந்தாங்க பாருங்கள். ஈவினிங் டைம் அதனால் காலேஜ் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நிறைய பசங்க வந்துக்கிட்டு வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. காலையில் கூட அந்த கடையில் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது போல். ஆனால் ஈவினிங் ஓவர் கூட்டமாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து ஒரு பெட்டிக்குள்ளே இந்த மாதிரி மோடம் அப்புறம் டாங்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே 3G அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால் வாங்கலை. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நோக்கியா ஃபோன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த நோக்கியா, சாம்சங் இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் ஸ்பேர் தேவைப்பட்டுச்சு. C1 நோக்கியா நானும் ஒரு 7-8 வாங்கிட்டேன். எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எல்லாமே மதர் போர்ட் டெட்டான கண்டிஷனில் இருக்குது. சரி ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தேன். அங்கே வந்து ஒரு மோட்டோ மொபைல் வச்சுருந்தாங்க. இது வந்து நல்லா ஒர்க் ஆகுமாம்மா. டிஸ்பிளே மட்டும் போயிடுச்சாமா. 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐபேடு, இது ஓல்டு வெர்ஷன். நம்ம இப்போ தான் ரிஸ்டோரேஷன் பண்ணோம். அது வந்து வாட்ஸ்அப், யூடியூப் எதுவுமே எடுக்காது. அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஆப்பிள் மேக் மினி ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு மேக்புக் ப்ரோன்னு போட்டிருந்துக்கு. ஆனால் ரொம்ப ஓல்டாக இருக்குது. என்ன கதைன்னு புரியல. தூக்கி பார்த்தாங்க, ஒரு 4-5 கிலோ இருக்கும் போல். ஓவர் வெயிட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 ரூபா சொன்னாங்க. ஆனால் நான் எடுத்து பார்த்தேன் இது வாங்குறது ஒர்த்தான்ட்டு. பின்னாடி வந்து பேட்டரி உயிங்கி போயிருக்கு. டிஸ்பிளே நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ளே தண்ணி போய் துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ஓப்பன் பண்ணலை. உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க்கு, மதர் போர்டு எல்லாமே இருக்கும். சார்ஜரும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி சார்ஜர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதை வாங்குறதா வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். ஏன்னா வாங்கிட்டு போயிட்டு நமக்கு நஷ்டமாக இருக்கக்கூடாதுல்ல. அதனால் இருக்கிற 1000 ரூபாயில இதை ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு பார்த்தேன். கடைசியாக ஸ்பேரம் பேசி 400 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் வேண்டான்னு தோணிருச்சு. அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து என்னோடய காஸ்ட்லி மிஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கூட நம்ம நண்பர் ரீடெக் யூடியூப் சேனல் அவர் வந்திருந்தார். ஸோ அவர் ஒரு மானிட்டர் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி LG மானிட்டர் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு பக்காவாக பெருசாக டேமேஜ் இல்லாமல் நல்லா இருந்துச்சு, ஸ்லிம்மாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் அது ரேட்டு கேட்டோம். 700 ரூபா சொன்னாங்க. அப்புறம் பேரம் பேசி 500 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா VGA, HDMI, அப்புறம் 20 வோல்ட் அடாப்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக டிஸ்பிளேலேயே டேமேஜ் கிடையாது. எல்லாமே பக்காவாக தான் இருந்துச்சு. மானிட்டர் வாங்கிட்டு அதுக்கான HDMI கேபிள் அடாப்டர் வாங்குறதுக்கு இன்னொரு ஐயா கடைக்கு போனோம். ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த மாதிரி தார்பாய் விரித்து ஒரு கடையில் விற்றுட்டு இருப்பார். ஸோ அவர்கிட்ட ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் நல்லாவே கிடைக்கும். ஸோ அவர்கிட்ட HDMI கேபிளில் 100 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ அந்த மானிட்டர் வாங்கினது பார்த்தீங்கன்னா கடைசி கடை ஒரு ஐயா இருப்பார். ஸோ இந்த 2 கடைகளுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற பொருளாக விற்பாங்க. ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்த வாரத்தை நம்ம திருப்பி தாப்பா நான் காசு தந்துறேன் அப்படி சொல்லுவாங்க. மொத்தமாக 600 ரூபா பட்ஜெட்டில் இந்த மானிட்டரையும் HDMI கேபிளும் வாங்கிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு போட்டு பார்த்ததில் மானிட்டர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இன்பில்டாகவே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மானிட்டர் வந்து நம்மளோடது கிடையாது. நம்ம கூட பல்லாவர சந்தைக்கு ரீடெக் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நண்பர் வந்து வந்திருந்தார். ஸோ நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி போகும்போது அவர் ஒரு நல்ல மானிட்டர் வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அதனால் அந்த கடைக்கு போகிறப்போ இங்கே பாருங்க ப்ரோ நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேரம் பேசி 500 வாங்கி இப்போ வந்து இது ஒர்க்காக வச்சாச்சு. இது எப்படி ஒர்க்காக வச்சோம், உள்ளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத அவரோட சேனலில் போட்டிருப்பார். சேனல் நேம் அண்ட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அப்படி பார்க்கலாம். பாய் பாய். எல்லா டேபிள்லயும் ஆர்டர் எடுக்கணும். நான் இப்ப டிசைட் பண்ணிட்டு இருக்கேன்.